ஒரு ஆசிரியரை பார்க்கறதுக்கு முன்னாள் மாணவர்கள் 2 பேர் வராங்க. அந்த ஆசிரியர் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த 2 மாணவர்கள பார்த்தோனே எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அந்த 2 மாணவர்கள்ல ஒரு மாணவன் சொல்றான், ஐயா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இன்னொரு மாணவன் வந்து நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த ஆசிரியர் வந்து பாடம் எடுத்துட்டு இருக்கக்குள்ள அந்த மாணவர்கள் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு மாணவன் ஏஞ்சி கேட்கிறான், ஐயா ஒரு மாணவன் உங்களுடைய முன்னாள் மாணவன் வந்து நிம்மதியா இருக்குன்னு சொல்றாரு, இன்னொரு மாணவன் வந்து சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு, இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு அந்த ஆசிரியர் சொன்ன அழகான பதிலை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த ஆசிரியர் ஒரு மாணவன் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னார்ல, அந்த சந்தோஷம் எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1000 ரூபாயை எடுத்து நம்ம ஒரு சினிமாவுக்கு போறோம் அப்படின்னா அந்த 1000 ரூபாயை கொடுத்து அந்த சினிமாவை பார்க்கக்குள்ள நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஒரு 500 ரூபாயை எடுத்து கொடுத்து நம்ம வந்து ஒரு பார்க்குக்கும் பீச்சுக்கும் போகக்குள்ள அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு பெட்ரோலை போட்டுட்டு ஒரு வண்டியில வந்து நம்ம ஊரை சுத்தணும் அப்படின்னா அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதாவது அந்த ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சந்தோஷங்கிறது நீங்க உங்க பணத்தை செலவு பண்ணி கிடைக்கக்கூடியது சந்தோஷம் அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த மாணவன் அதிக வருமானம் உடைய மாணவனா இருப்பான். அந்த வருமானத்தின் மூலயமா வந்து செலவு செய்யறதன் மூலயமா அவன் எப்போதும் சந்தோஷமா இருக்குங்கிறத வெளிப்பாடு தான் வந்து அவன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் சொன்னார். இன்னொரு மாணவன் நிம்மதியா இருக்கேன்னு சொன்னானே, அதுக்கான அர்த்தம் என்னங்க ஐயா அப்படின்னு அந்த மாணவன் கேட்டப்ப, அந்த மாணவன் நிம்மதியா இருக்கன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த மாணவனுக்கு போதுமான வருமானம் இருக்கு. அந்த வருமானத்துல தேவையான செலவை மட்டும்தான் அந்த மாணவன் செய்கிறான். அதே சமயத்துல இருக்கிறத வச்சு அவன் மன நிறைவு பெறான். இதனால வந்து பாத்தீங்கன்னா அவன் எப்போதுமே வந்து மன நிம்மதி பெறதால அவன் எப்போதும் நிம்மதியா இருக்கான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான் அப்படிங்கறத அந்த ஆசிரியர் தெளிவா சொன்னாரு. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதிக வருமானத்தை தேடுங்க. ஏன்னா பணத்தை வச்சுதான் வந்து அதிக சந்தோஷத்தை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். நீங்க நிம்மதியா வாழணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தேவையான வருமானம் போதும், அதுல தேவையான செலவு செய்யுங்க. மீதி இருக்கக்கூடிய விஷயங்களை போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை நீங்க வளர்த்துக்கோங்க. அப்படி வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்போதுமே நிம்மதியா இருக்கலாம். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.